வணக்கம். தமிழர் திருநாளாம் தை திருநாள். தமிழர்களுக்கெல்லாம் இது ஒரு புத்தாண்டாக முன்னாள் தமிழக முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அறிவித்து இன்றளவும் இந்த தை திருநாளை தமிழர் புத்தாண்டாக கொண்டாடி வருகிறோம். இந்த தமிழர் திருநாளா இந்த தை திருநாள் தமிழர்களுக்கே உரிதான ஒரு நாளாக, தமிழர்களுக்கு இது ஒரு பொன்னாளாக, நன்னாளாக, திருநாளாக இன்றைக்கு அமைந்திருக்கிறது. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள். இந்த தை திருநாளில் விவசாயிகள் எல்லாம் அறுவடை செய்து லாபங்களை ஈட்டி இந்த தை திருநாளை தங்களுடைய வீடுகளிலே இருக்கின்ற கால்நடைகளுக்கெல்லாம் குளிப்பாட்டி சிறப்போடு வழிபட்டு அதனை மாட்டுப் பொங்கல் என்று கூட இதனை கொண்டாடுவார்கள். திருவள்ளுவர் திருநாள் என்று இந்த தை திருநாளை தமிழர்கள் பல்வேறு கொண்டாட்டங்களிலே கொண்டாடுவார்கள். பொங்கலிட்டு மகிழ்வதும், இந்த பொங்கலை பலருக்கு கொடுப்பதும், பொங்கலிடுகின்ற போதும் புது மண் பானையில் இந்த பொங்கலை வைத்து அந்த பொங்கல் பொங்கி வருகின்ற போது பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல் என்று தமிழர்கள் எல்லாம் இந்த பொங்கல் திருநாளை குடும்பத்தோடும் உறவினரோடும் கிராம மக்களோடும் கொண்டாடி மகிழும் இந்த தை திருநாள் தமிழர் பெருநாளை நீலமலை தொலைக்காட்சியும் தன்னுடைய நேயர்களோடு தன்னுடைய வாடிக்கையாளர்களோடு வியாபாரம் தந்து உதவுகின்ற நீலமலை தொலைக்காட்சியினுடைய விளம்பரத்தாரருக்கும் மற்றும் ரசிக பெருமக்களுக்கும் நீலமலை தொலைக்காட்சி இந்த தை திருநாளை இவர்களோடு கொண்டாடி மகிழுகிறது, வாழ்த்துக்களை சொல்லுகிறது. நம்முடைய நீலமலை தொலைக்காட்சியும் தொலைக்காட்சியில் பணிபுரிகின்ற அத்தனை ஊழியர்களும் இந்த தமிழர் திருநாளாம் தை திருநாளில் தமிழர்களோடு மட்டுமல்லாமல் இந்த பகுதியிலே வாழுகின்ற அனைத்து மொழி பேசும் மக்களோடு இந்த தை திருநாளை குதூகலமாக கொண்டாடி மகிழ்ந்திட வாழ்த்தினை தெரிவிக்கிறது நீலமலை தொலைக்காட்சி. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், தமிழர் திருநாள் தை திருநாள் வாழ்த்துக்கள். மலைகளின் அரசி நீலமலை அன்பில். தமிழர் திருநாளாம் தை திருநாள் நமது நீலமலை தொலைக்காட்சியின் ஸ்பெஷல் நகர்வலமாக, அதற்காக தனித்தரமாக இன்றைக்கு நகர்வலத்தை நமது நீலமலை தொலைக்காட்சி மூலமாக செய்து கொண்டிருக்கிறோம். இந்த தமிழர் திருநாள் தை திருநாளை தமிழனுக்கே உரிதான திருநாளாக மாற்றி தந்தவர் மறைந்த தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வர் தமிழினத்தின் ஒப்பற்ற தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அவர் வழங்கிய இந்த தமிழர் திருநாளாம் தை பொங்கல் திருநாளை நீலகிரி மாவட்டம் தேவாரா பகுதியில் உள்ள பழங்குடியினர் உண்டு உறைவிட பள்ளி மரக்கன்றுகள் வழங்கும் வித்தியாசமான முறையில் பொங்கல் விழா கொண்டாடி மகிழ்ந்தார்கள் என்று தெரிவித்தார்கள். தமிழர் திருநாளாம் பொங்கல் விழா இன்று 2 நாட்களாக உள்ள நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள குன்னூர், கூடலூர் உள்ளிட்ட பகுதிகளில் கல்லூரி மற்றும் பள்ளிகளில் பொங்கல் கொண்டாட்டங்கள் களை கட்டியது. கூடலூரை அடுத்து அருகே இருக்கின்ற தேவாரா பகுதியில் உள்ள பழங்குடியினர் உண்டு உறைவிட பள்ளியில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. தமிழர்களின் பாரம்பரியத்தின் போற்றும் விதமாக சூரிய பொங்கல் வைத்து விழா கொண்டாடப்பட்டது. பழங்குடியின மாணவ மாணவிகள் நடனங்கள் அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது. குறிப்பாக பொங்கல் விழா நிறைவின் போது வனத்துறையினர் சார்பில் அனைவருக்கும் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன. பழங்குடியினர் உண்டு உறைவிட பள்ளியில் நடந்த பொங்கல் விழாவில் மரக்கன்றுகள் வழங்கும் பொங்கல் கொண்டாட்டம் அனைவரையும் வெகுவாக கவர்ந்ததோடு பள்ளியில் படிக்கின்ற மாணவ மாணவிகளுடைய நடனங்களும் அவர்கள் பேச்சு போட்டிகளும் பொங்கல் நிகழ்ச்சிகளும் அங்கே ஆசிரியர் பெருமக்கள் இதற்கான ஏற்பாடுகளை செய்து சிறப்போடு செய்திருந்தார்கள் என்று அனைவருக்கும் இது ஒரு சிறப்பான பொங்கலாக தேவாரா உண்டு உறைவிட பள்ளியிலே நடைபெற்ற நிகழ்ச்சி என்று அங்கே இருக்கின்றவர்கள் அனைவரும் தெரிவித்ததாக நமது செய்தியாளர் பிரசாத் அவர்கள் இதனை தெரிவித்து படம்பிடித்து நமது நகர்வலத்திற்கு வழங்கியிருக்கிறார்.
மேலேருந்து அடிக்கிறீங்களா இந்த பிள்ளைங்க போட்ட கோலத்துலாம்? இத்தோடு நகர்வனம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.